மட்டன் மீட்பால் கறி செய்முறை. முதலில் 100 கிராம் மட்டனை நன்கு அரைத்து மசித்து வைத்துக் கொள்ளவும். இதனுடன் சிறிதளவு மஞ்சள் தூள் மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்தால் அருமையான நறுமணம் கிடைக்கும். இந்த மசித்த மட்டன் கலவையுடன் நன்கு நறுக்கிய வெங்காயம், அரைத்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொள்ளவும். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்திருப்பதால் காரம் தேவைப்பட்டால் மட்டும் மேலும் சிறிது சேர்த்துக் கொள்ளலாம். மீண்டும் சிறிதளவு மஞ்சள் தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளவும். இது கிட்டத்தட்ட நம் வீடுகளில் செய்யும் கோலா உருண்டை கலவையை போன்றதுதான். ஆனால் பொட்டுக்கடலை, சின்ன வெங்காயம் போன்றவற்றை இதில் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போது அனைத்து பொருட்களையும் கறியுடன் சேர்த்து நன்றாக கலக்கி மசித்துக் கொள்ளவும். இந்த கலவையை சிறிய சிறிய குட்டி பந்துகளாக பிடித்து வைத்துக் கொள்ளவும். அடுப்பில் ஒரு கடாயை வைத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றவும். உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எந்த எண்ணெயையும் பயன்படுத்தலாம். எண்ணெய் காய்ந்ததும் சிறிதளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நன்கு வறுக்கவும். இதனுடன் நன்கு நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும். பிறகு நறுக்கிய பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நன்கு வதக்கவும். நறுக்கி வைத்திருக்கும் தக்காளியையும் சேர்த்து சிறிதளவு தண்ணீர் ஊற்றி கிரேவி கெட்டியாகும் வரை நன்கு கொதிக்க விடவும். மசாலா பொருட்களாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் மற்றும் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நன்கு வதக்கவும். பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளவும். பின் தோல் உரித்து வைத்துள்ள உருளைக்கிழங்கை சேர்த்து கிழங்கு வேகும் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி குழம்பு பதத்தில் கொதிக்க விடவும். இந்த உணவின் தனிச்சிறப்பே உருளைக்கிழங்கை சேர்ப்பதுதான். மிக முக்கியமாக கடைசியில் அரைத்த தேங்காயை சேர்த்துக் கொள்ளவும். இது கிரேவிக்கு அருமையான சுவையையும் திக்கான பதத்தையும் கொடுக்கும். கிரேவி நன்கு கொதித்து வந்ததும் நாம் தயார் செய்து வைத்துள்ள மீட் பால்ஸை போடவும். உருண்டைகள் உடைந்துவிடும் என்ற அச்சம் இருந்தால் சிறிது முட்டையுடன் கலந்து கூட உருண்டைகளை பிடித்து போடலாம். அப்போது உடைய வாய்ப்பு இருக்காது. மீட் பால்ஸ் நன்கு வெந்து குழம்பும் நன்கு கொதித்து வந்ததும் இதன் மேலாக நறுக்கிய கொத்தமல்லி தலையை தூவி அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிந்து இறக்கினால் சுவையான மீட் பால் கறி தயார்.